இப்போ மகேஷ் ஓடிட்டே இருப்பார். மகேஷ் காப்பாற்றுறது கூட இருக்காது. ஓடுவார் 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 கடைசியில் போய் வெடிச்சா அந்த ஏரியாவே இருக்காது சார். ஒரு 2 கிலோமீட்டர் சர்ஃபேஸுக்கு எந்த பில்டிங் எதுவும் இருக்காது. எல்லாம் தரமட்டம் போயிடும். ஹீரோயினை பிடிப்பான், பிடிச்சி உடச்சிட்டு முன்னாடி உடச்சி அப்படி வெளில விழுவான். நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம்? சில பேர் டேரக்டர் கோச்சுக்குவாங்க, எல்லா படம் நான் சொல்லி ஆகணும், வழி கிடையாது. நோ செக்ஸ் நோ ஃபைட்டுன்னு சென்சாரில் க்ளீனாக பிடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப இண்டஸ்ட்ரியே திணறி போச்சு அந்த நேரத்தில். ஆமாம். அப்போது ஒருத்தர் மலையாளத்தில் புரிஞ்சு எடுத்தார். சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. நீங்கள் பண்ண ஸ்டண்ட் சீக்வன்ஸில் உங்களுக்கு இன்னி வரைக்கும் மனசில் நிற்கிற ஸ்டண்ட் சீக்வன்ஸ் சார்? ஒவ்வொரு தடவையும் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணணுன்னு தான் ஒன்று சிஜி சொன்னேன். அதே மாதிரி இந்த ஃபயர் இப்போ ரொம்ப ஈஸியாக போச்சு. இல்லை ஃபயர் அப்படி வச்சுட்டு அதை கொண்டு வந்தது நான் தான் கொண்டு வந்தேன். ஏன்னா நம்ம ஒரு மன்னன் ரீமேக் படத்தில் அந்த ஃபைட்டு மன்னனுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட. ஸோ எல்லாத்துலேயுமே மாற்றிடுவோம். ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஃபயர் ஆனால் இவங்கள சேவ் பண்ணிவிட்டு சண்டை போடணும். ஃபுல் ஃபயர் இருக்கும் சார். சிஜி இல்லை அப்போது. நோ சிஜி அட் ஆல். ஃபுல் மாஸ்க். 28 டேஸ் எடுக்கிறேன். அவர் மேலே கூட ஃபயர். 48 சிலிண்டர்ஸ் ஆன் ஃபயர். வெடிச்சா அந்த ஏரியாவே இருக்காது சார். ஒரு 2 கிலோமீட்டர் சர்ஃபேஸுக்கு எந்த பில்டிங் எதுவும் இருக்காது. எல்லாம் தரமட்டம் போயிடும். அதை வச்சு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரையல் பண்ணுறேன். இதில் இன்னொன்று பெருசாக என்ன பண்ணுறேன்னா, ஒரு டனல் எல்லாரையும் அடித்து போட்டுட்டு காப்பாற்றிடுவான். எல்லாரையும் ஹீரோ காப்பாற்றி வெளியே வரும்போது மறுபடியும் ஸ்டோரி டச் பண்ணணும். எல்லாரையும் காப்பாற்றுற சரிடா ஆவா அப்படின்னு காட்டும். பார்த்தா ஹீரோயின் மேலே இருப்பேன். இவங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லையா? டேய் அதெல்லாம் இப்போ உயிரிடா, அதை காப்பாற்றல. இப்போ ஃபுல் பில்டிங் ஃபயர் எரியும். இப்போ ஓடுவோம் சார். அந்த ஃபுல் ஃபயரில் போய் அங்கே ஜம்ப் பண்ணி படிக்கட்டு போய் ஏறி பிடிச்ச படிக்கட்டு கீழே மேலே போவான். எந்த இங்கிலீஷ் படத்துலையும் இல்லை சார். எவனும் எடுத்ததே கிடையாது. ஹீரோயினை பிடிப்பான், பிடிச்சி உடச்சிட்டு முன்னாடி உடச்சி அப்படி வெளில விழுவான். ஒரு பெரிய காரிடர், இந்த அளவு தான் காரிடர் இருக்கும். காரிடரில் அப்படி உடச்சி ஓடுவாங்க 2 பேரும். ஏசி பிளான்ட் உடஞ்சி ஃபுல்லாக ஃபயர் அப்படி சருன்னு வரும். இங்கே பார்ப்பான், அங்கேருந்து ஃபயர் வரும். இப்போ 2 பக்கமும் ஃபயர் அப்படி அந்த இது வரும். இப்போ இந்த ஃபேக்ட்ரின்றதுனால பெரிய பெரிய பைப் இருக்கும். அந்த பெரிய பைப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பைப்பை ஓப்பன் பண்ணி 2 பேரும் அதில் குதிப்பாங்க, அடிப்பாங்க. இந்த ஃபயர் உள்ள போகும். இப்போ இந்த ஃபயருக்கும் இவங்களும் சேஸ் சார் ஒரு பைப் லைனில் போனாலும் பாருங்கள். அது இதை அருமை இமேஜின் பண்ணவே முடியாது சார். ஸோ ப்ரொடியூசருக்கு தான் அந்த கிரெடிட் போகணும், தேவி பிரசாத்துக்கு. நான் சொன்னேன், ஐ வாண்ட் எ எஜெக்ட் செட். 2.5 மினிட் தான் ஷார்ட்டு. 2.5 மினிட்டுக்கு அப்புறம் எஜெக்ட் ஆகணும் செட்டு. அந்த ஃபயர் பூரா போகணும். இந்த ஃபயரில் தள்ளிட்டு வர்றது மாத்திரம் ஃபைட்டர்ஸ். அவங்க வந்து தள்ளிட்டு வர முடியும் ஃபயர் ட்ரெஸ் போட்டு. அவங்களோட 2.5 மினிட் தான் ப்ரீத் இருக்க முடியும். அதுக்கு மேலே அவங்க படுத்து அவங்கள அணைக்கணும். ஸோ இது ஃபுல்லாக அந்த பைப்பு சைஸுக்கு வரும் சார் ஃபயர். ஸோ இப்போ இந்த சூடே தாங்க முடியாது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின் போது பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே எக்ஸ்போஸே ஆகாது சார். புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் கொண்டு வந்தேன், அதை வச்சேன். ஸோ அந்த ஃபயர் ஃபுல்லாக வரும். ஸோ இங்கேருந்து ஃபுல் 15 ஃபீட்டுக்கு போகும் சார் அது ஃபயரு. ஃபுல் பால் அப்படி சர் 2.5 மினிட் அடிக்கும். இதில் அதே ட்ராலியில் ஹீரோயின், அதே கனெக்டட் ட்ராலியில் கேமராஸ். இது அவ்வளவும் போகணும். வின்சன் சார் ஓடி போயிட்டாரு, நான் வரல நீ போட்டாரு, நீ எடுத்து சாப்பிட அப்படின்ட்டு. கடைசியில் சோட்டா இப்போ இருக்காது தெரியுங்களா, கேமரா பெரிய கேமரா. அப்போது புற கேமராமேன் கொடுத்து எடுத்தது சார் இது. அதாவது எவ்ரி 2.5 மினிட்ஸுக்கு ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் எஜெக்ட் ஆகலன்னா க்ளோஸ், எஜெக்ட் ஆகணும் செட்டு. ஸோ இவ்வளோ ஹைட்லாம் சர்ன்னு வரணும். லென்த்து ட்ராலிஸு கரெக்டாக நடுவில் மெஷ்ஷு விடும். மெஷ்ஷில் படிப்பாங்க, பின்னாடி எலிங்கெல்லாம் ஓடும். இவ்வளோ மேட்டர் இருக்குது சார் அதில் போட்டு. கடைசியில் அப்படி வந்து வெளியில் துப்புன்னு விழுவாங்க. விழுந்து அப்படி ஒன்று அப்படி அடிக்கணும். அந்த ஃபுல் இது அப்படி எரியணும். இது பூராவே ஃபயர் சார். அது மறுபடியும் இன்னொரு படத்துக்கு பண்ணுன்னு நான் பண்ண முடியாது, என்னால் முடியாதுன்ட்டேன். பிகாஸ்
டெஃபினெட்லி ஐ கான்ட் டூ இட். அது என்ன இன்னும் இமேஜினே பண்ண முடியாது. இப்போ நம்ம அதை பண்ணி இங்கே கொண்டாந்ததுனால அந்த பையனை கொண்டாந்து இங்கே போட்ட கிருஷ்ணாவை இன்றைக்கி அவன் கேனன் பிளாஸ்ட் பண்ணுறான், ஃபயர் பண்ணுறான், எல்லாத்துக்கும் அவன் இப்போ கிருஷ்ணா. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒருத்தன் கிடச்சானா இல்லையா உங்களுக்கு? இல்லைனா எப்போ பாம்பேலேருந்து கூட்டின்னு வரணுமா இல்லையா? See, you have to build the industry technical side also. நண்பர் பேசிட்டு வரலாம். வணக்கம் 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 சார். நீங்கள் ஸ்டண்ட்மேனாக இருந்து புரட்சி தலைவரோட அடிமைப்பெண் லயன் ஃபைட்டை மட்டும் ஏன் சார் ரொம்ப இதாக சொல்கிறீங்க? அதுக்கான காரணம் என்ன? அவங்க அப்பா பண்ணது அது. எங்கள் அப்பா பண்ணார். அதனால் சார் அதில் மாஸ் ஷாட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு புரட்சி தலைவர். லயனோட ரிஸ்க் எடுத்திருக்காரு. டம்மிஸை வச்சும் யூஸ் பண்ணாரா சார்? அது டம்மி ஹெட் இருக்குது. அது எந்த ஷாட்டுக்குன்னா அவரோட பண்ணுறதுக்கு இல்லை, அது வேறு ஒரு ஷாட்டுக்கு, அதாவது ரெஃபரன்ஸுக்காக அது மாஸ்க்கு அதை வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முடி ஜூல் இருக்கு இல்லையா, அது இப்படி போகும்போது பேக்ரவுண்டு எக்ஸ்போஸ் ஆகும். அந்த பேக்ரவுண்ட் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு இதை வச்சு தான் மேட்ச் பண்ணணும். அதுக்காக வேணும். ரா லைனை கொண்டு வந்து எங்கள் அப்பா சத்யா ஸ்டுடியோவில் கேஜ் வச்சு அடித்து அதை ட்ரெயின் பண்ணார். இவரே பார்த்து சாமிநாத் பார்த்து இன்னொரு எம்ஜிஆர். ஸோ அப்படி பண்ணி ஒன்று சார். எங்கள் அப்பா he trained lot of animals in circus. So he knows the language of the animals. குழந்த மாதிரி ஆயிடுச்சு சார். கடைசியில் அது ஜூவில் போகும்போது கூட இவர் கட்டி பிடிச்சி அழுது எவ்வளோ இதுவாச்சு கண்ணார பார்த்துருக்கேன் நான். அது ஸோ தட் மச் ஆஃப் எமோஷன், அனிமல் எமோஷன்ஸ் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது சார். அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ மாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க மாதிரி ஆகிடுவாங்க. அந்த நாளில் சார் மாஸ்க்குன்றதே பெரிய விஷயம், சிஜி இல்லை. இமேஜின் வாயை தைச்சி தான் நாங்கள் சண்டை போடுவோம். அனிமல்ஸுக்கு வாயை தைச்சிரும். ஸோ இந்த அப்படி வாயை தைச்சி ஒரு ஃபைட்டர் ஒரு காமெடி நடந்தது. நம்ம அந்த சுராங்கனி பாடினார் தெரியுங்களா, மனோகர். ஆமாம், அவர் சிலோன் மனோகர். அவர் ஒரு காட்டுவாசி படத்தில் நடிக்கிறாரு. அவருக்கும் லயனுக்கும் ஃபைட்டு. ஸோ கேமராவோட சாச்சி இந்த ஆளை போனோன்னு காணும். எங்கே போனால் யார் ரெடியா, லைன் ரெடி, கூப்பிட வராப்புல போட்டு வந்துட்டாப்புல. இவர் அடப்பாவி என்ன போட்டு வந்துட்டான், எப்படியா எடுக்கிறது இது? புலி வாயில் தைச்சிருக்க என்ன சார் லிங்கத்தை, அப்புறம் என்ன விட்டுருவோம். இவங்க நேரம் தான் புலி வாயை தைச்சாச்சா? தைச்சாச்சு. நகத்தெல்லாம் வெட்டிட்டீங்களா? வெட்டிட்டோம். அப்போ நான் ரெடி அப்படின்ட்டான். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். பேக்கில் அப்படி போனான் சார். போயிட்டு ஓனா சிங்கிங் அப்படிமா போகுது. முடிஞ்சு என்ன தான் நல்லது கட்டுன்னு திரும்பினா பூரா ரத்தம் சார் இவன் மேலே. ஐயோ, அது ஒன்றும் பண்ணலை. இவனே அது நகத்தை கட் பண்ண இவன் நகத்தை கட் பண்ணிக்கிறா. இவனே கிழிச்சு அந்த ரத்தம் சொட்ட அவன் பாவி நீ இதுக்காடா நகத்தை வெட்டியான்னு கேட்டேன் அப்படிங்கிற. சரி, அந்த மாதிரி அந்த கிளாக்குள்ளே தான் இருக்கும் அது நகம். சரி, அது அடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அது நீங்கள் இது எடுத்துட்டிங்கனாலே அதனுடைய பவர் பாதி போயிடும். நகத்தை கட் பண்ணாலே பாதி பவர் போயிடும். அப்படியா? ஆமாம், அதனால சாப்பிட முடியாதுல்ல. அதான் பண்ணால் இதில் தான் சார் இந்த ரைட் ஹேண்டில் 500 பவுண்டு, இந்த கைக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த கைக்கு ஒரு பலமும் கிடையாது. இதுதான் 500 பவுண்டு. இது அதனால தான் அந்த அனிமல் புலியாரோட சிங்கர் இருக்கட்டும், நீங்கள் ரைட் ஹேண்டுக்கு பின்னாடி இருக்கணும். அது இப்படியெல்லாம் அடிக்க தெரியாது, இப்படி தான் அடிக்க தெரியும். இப்படியே சுத்தம். அது இது பிடிக்கிறதுக்கு தான். இது பிடிச்சி அடிக்கும். இது பிடிக்கிறதுக்கு தான். இதில் பலம் கிடையாது. ஸோ இது பிடிச்சி இதை அனிமல் அப்படி அடித்து சாப்பிட்டா தானே அதுக்கு சாப்பிட போட முடியும். நீங்கள் எப்படி சாப்பிடும்? அது நீங்கள் போட்டால் பிளேட்டில் கொடுத்த ஸ்பூனில் சாப்பிட முடியும், அது சாப்பிடாது இல்லை. ஸோ அதுக்காக பலமும் இல்லைன்னா டயர்ட் ஆகிடும், தொங்கிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஃப்ரெஷ் லைனை கொண்டு ட்ரெயின் பண்ணி அவர் கூட நிற்க வச்சு அவருக்கு கூட போய் பின்னாடி மாஸ்க் இருக்குது. மாஸ்க்கு ஒரு மேலே போகிறது மாஸ்க், அவர் மேலே அப்படி ஜம்ப் பண்ணி போகிறது மாஸ்க்கு. கடைசியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஷார்ட்டை வாயை கிழிப்பார. அது என்ன பொம்மையா? யாரா சொல்லுவாங்களா பொம்மையா? அது லைவ் சார், லைவ் சிங்கத்தை வாயை கிழிப்பார். இன்னி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப டெக்னாலஜி அந்த காலத்தில் அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க சார், பண்ணாமல் இல்லை. அவங்க பெஸ்ட்டுன்னு சொல்லணும். இப்போ நான் அதே பண்ணும்போது நான் தாளிச்சு போச்சு சிஜியில் பண்ணுறது. எனக்கு இந்த சிங்கத்தோட ஒரே கூண்டில் பண்ணணும். எனக்கு கூண்டுக்குள்ளே 2 பேரும் இங்கிலாந்துலேருந்துலாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அந்த படத்தை போகும்போது. உலகமே பேசிச்சு. ஸோ டம்மின்றதெல்லாம், டம்மியோட உருண்டதெல்லாம் போய் எல்லாமே மாஸ்க். பட் இட் டேக்கன்ஸ் மோர் டைம். 3 months எடுத்தாங்க அந்த ஃபைட்டு. அப்படியா? எப்போவுமே எம்ஜிஆர் சாதாரண ஃபைட்டு 1 மாதம் எடுப்பார் சார். ரிஹர்சல், அப்புறம் எல்லாரையும் வச்சு டபுள் வச்சு ஃபன்னும் வைப்பார். பண்ணிவிட்டு அதை அவரே எடிட் பண்ணுவார். இட்ஸ் அ குட் எடிட்டர் ஆல்சோ. ஆமாம், எடிட் பண்ணிவிட்டு
இப்போ டூப் ஷாட் என்னென்ன இப்போ டூப் பண்ணனே அந்த ஷாட்லாம் தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு இப்போ அவர் கொண்டாந்து இவன் கேமரா வாங்க அந்த ஷாட்டு பூரா இவர் பண்ணுவார். ஸோ அப்போ டபுள் த டேக் ஆகுது, டபுள் த டைம். ஸோ இட் டேக்ஸ் டைம் அண்ட் டூ இட். ஸோ அதுதான் அவருடைய கான்செப்ட். இது இப்படி பண்ணால் இப்போ அதே மாதிரி ஃபைட்டர்ஸுங்க ஒருத்தர் அப்படி விழுந்து கேமராவுக்கு ஒருத்தர காட்டுன்னா ஒத்துக்க மாட்டார். அங்கே விழுவான் பிடிச்சிக்க, அதுதான் ஏன் உனக்கு 10 தடவை விழுவானா அவனை மனுஷன் தானே அவன் அப்படின்வார். ஸோ இன் தட் வே வில் ஃபால் ஹியர், இங்கே வச்சுக்கோ அவன் விழுவான். ஹி நோஸ் பிகாஸ் ஹி சா தட். இப்போ அதனால தான் மிச்ச டேரக்டருங்க பண்ணும்போது ஒரு தடவை பண்ணி காட்டுங்க அப்படின்னாங்க. நான் ஒரு தடவை ஒரு டேரக்டர் கேட்டேன், இந்த கேமரா இங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அவர் வந்தோடனே இவங்க எல்லா லைட்டையும் பண்ணி வச்சுருவாங்க. அவரை பற்றி இப்படி திருப்பி இங்கேருந்து நான் இப்படி வரேன் நேரம் முடிஞ்சு போச்சு கதை. அவர் பயங்கர கோபமாகி என்ன இப்படி திட்டார். அப்புறம் இவர் வந்து என்ன திட்ட, இவர் எப்படி ஒரு டேரக்டர் இப்படி பேசலாம். அதில் என்னங்க கேட்டேன், 15 நாள் விழறதே விட மாட்டேங்க, 15 நாள் போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காரு. மாடியிலேருந்து டைவ் பண்ணுறதெல்லாம் கேட்குறது. அப்படியா என்னாச்சு உனக்கு அப்படின்னு அங்கே போயிடுச்சு இது. அவ்வளோதான் அவர் துண்டை சுற்ற ஆரம்பிச்சிட்டார், கச்ச கச்ச கச்சன் ப்ரூஸ்லி மாதிரி. ஷாஹி கபூர் கூட அதை பற்றி புரட்சி தலைவர்கள் எழுதின லெட்டர்ல இது மாதிரி ஒரு சண்டையை என்னால கூட எடுக்க முடியாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு சார். ஹாலிவுட்லேயே சொல்லியிருக்காங்க இதை. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ பேசுனது. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் அது? முதல்ல பிடிச்சதில் தில் எனக்கு பிடிக்கும் சார், வில்லன் பிடிக்கும், கிரி எனக்கு பிடிக்கும். நம்ம பண்ணது தான் கிரி. தடம் எனக்கு பிடிக்கும். சில பேர் டேரக்டருங்க கோச்சுக்குவாங்க, எல்லா படமும் நான் சொல்லி ஆகணும், வழி கிடையாது. மனசுக்கு இப்போ எனக்கு வந்து சாஃப்டாக பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு வில்லனிக்கா ஏன் இப்படி கத்தி தான் சொல்லணுமா, கத்தாமையும் சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு டைரக்டர் கொடுக்குறாங்கன்னும் போது ஸோ இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ் டு தெம். ஸோ அது தட் வே வி வில். இப்போ நீங்கள் காமெடி பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு எப்போ தெரியும், நீங்கள் பண்ண போகிறது தான் தெரியும் உங்களுக்கு. அது ஒரு டேரக்டர் உங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது ஆப்ஷனிட்டி. அதை நீங்கள் மாடிஃபை பண்ணுறதோ அது உங்கள் விஷயம். பட் அதுக்கு இந்த பேஸ் க்ரீம் கொடுக்குறது அவங்க தானே. ஸோ அந்த மாதிரி கொடுத்ததில் ரியலி ஐ ஃபெல்ட் தீஸ் ஃபிலிம்ஸ். இப்போ காமெடியில் பண்ணிங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸில் நான் பண்ணதில் எனக்கு நான் ஆச்சரியப்பட்டு போய் கடைசியில் நான் நினச்சி கூட பார்க்கல எப்படி வரும்னு. அது இப்படி வந்த உடனே நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் அந்த காமெடியில் நான் பண்ணதில் அந்த படம் சார். சமீப காலமாக படங்களில் பார்த்தீங்கன்னா அதீத வன்முறை இருக்குது. ஆமாம் சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? அதீத வன்முறை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது 2 விஷயம் பேசணும்னா சார், காந்தி இருக்கார், அவருக்கு வன்முறையே பிடிக்காது. சவர்கர் வந்து ஃபுல்லாக வன்முறை அவர். ஆனால் 2 பேர் மரணத்தையும் பார்த்தீங்கன்னா காந்திக்கு வயலன்ஸு, சவர்கர் உண்ணாவிரதம் 100 நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்தார். அவருக்கு வந்து உள்டாகி போச்சு, இவருக்கு உள்டாகி போச்சு. சரி இதுதான் சார். இப்போ எங்களுக்கு ஒரு 6 மாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு தடவை இது கிடையாது, ஃபைட்டை எடுக்கக்கூடாது, நோ செக்ஸ் நோ ஃபைட்டுன்னு சென்சாரில் க்ளீனாக பிடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப இண்டஸ்ட்ரியே திணறி போச்சு அந்த நேரத்தில். ஆமாம். அப்போது ஒருத்தர் மலையாளத்தில் துணிஞ்சு எடுத்தார், ஸ்டண்ட் இல்லா செக்ஸ் இல்லா. படத்து பேர் அதுதான், படத்து பேர் ஸ்டண்ட் இல்லா செக்ஸ் இல்லா. 2 பேரும் டமால் டிமில் அடித்து பெரிய ஃபைட் நடக்கும். அடித்து முடித்தோடனே நம்ம ஃப்ரெண்டு தானடா சண்டையாக போட்டோம், இல்லை ஸ்டண்ட் இல்லா அண்டு போயிட்டானுங்க. அதே மாதிரி ரேப்பிங் ஒன்று வச்சுட்டு செக்ஸ் அங்கே இங்கெல்லாம் இழுத்து கடைசியில் ஜாக்கெட்டை பிடிச்சி கிழிச்சா அவன் ஆம்பளை செக்ஸ் இல்லா அப்படின்ட்டாரு. சரி இது வந்து காமெடி சார். ஆனால் அந்த நேரத்தில் கூட பிஸியாக வேலை செஞ்சு விஜயன் மாஸ்டர் ஒருத்தர் தான். அப்படியா? பிகாஸ் த்ரில்லு ஃபைட்டு தான் போடணும் இல்லையே, த்ரில்ஸ் இருக்குது. இப்போது மகேஷ் பாபு படம் சிலுஜி பலி போச்சுங்களேன், இவங்க அண்ணன் தம்பி ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. தம்பிக்கும் அண்ணனுக்கும் சின்ன சேராரு. கடைசியில் இவங்க எப்படி ஒன்றாகிறதுக்கு ஒரு ஆக்ஷன் ஒன்றுன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி அந்த தம்பியோட குடும்பத்தை அண்ணன் காப்பாற்றினேன். அப்போ தம்பி ஸோ நோ ஆக்ஷன்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபுல் சாஃப்ட் ஃபிலிம். கரெக்ட். ஸோ இதுக்கு போய் ஆக்ஷன் சொல்லணுன்னா நல்லா இருக்குது. ஸோ இவங்க ஃபேமிலி வந்திருக்கு, அவங்களுக்கு ஃபேமிலி முறைச்சி போகணுங்க. இப்போ தண்ணி லாரி நேரம் வந்து அப்படியே ரிவர்ஸ் வந்து லைட் போஸ்ட்டை இடித்தா அது லைட் போஸ்ட்டு ஸ்பார்க் ஆகி வந்து விழுந்து ஃபுல் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். இப்போ ஃபுல் ஷாக் அடித்தா அந்த ஜனங்கள்லாம் பதறி அடித்து ஓடுவாங்க. இப்போ வெங்கடேஷும் காப்பாற்றணும், எல்லாரும் காப்பாற்றி இதோடு. இப்போ அந்த ஃபேமிலியை போய் வெங்கடேஷ் காப்பாற்றுவான், எந்த ஆப்போசிஷன் ஃபேமிலியும். இப்போ மகேஷ் ஓடிட்டே இருப்பார், மகேஷ் காப்பாற்றுறது கூட இருக்காது. ஓடுவார். கடைசியில் போய் அந்த சைக்கிளை எடுத்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் தூக்கி அடித்தா அதுவாகி சர்க்யூட் ஸ்டாப் ஆகும்.
இதுதான் கிளைமேக்ஸ். இது வந்து த்ரில், ஒரு 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 குத்து கூட கிடையாது. கரெக்ட். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸு, காலை வர்றது, இன்னொன்று வர்றது, அதில் ஒரு எமோஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு சீனை க்ரியேட் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன். தென் அதில் வந்து இருந்து அப்போல்லாம் டைட்டில் த்ரில்ஸ் விஜயன் மாஸ்டர்னு போடுவாங்க. எனக்கு ஆக்ஷன் கூட பண்ண மாட்டாங்க, த்ரில்ஸ் விஜயன் மாஸ்டர். அப்புறம் 6 months கழித்து அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி பேசி அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆச்சு. ஈவன் ராதா அவங்க அம்மாலாம் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க போய் அப்போ அந்த நேரத்தில். ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு இண்டஸ்ட்ரி தோஸ் டேஸ். ஒரு கதையை காட்டினோடனே இந்த கதையினுடைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா, இல்லை டேரக்டருடைய கைடன்ஸ் எடுத்துக்கலாம்? டேரக்டர் கதை சொல்லிடுவார், இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாஸ்டர். இப்போ நாம் என்ன புதுசாக தேடுறது, இதுக்கு என்ன புதுசாக போடணுன்றது சுச்சுவேஷன் வந்தால் இந்த இந்த இது வரும், இந்த எமோஷன் வரும், இப்படி வரும் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒரு டைம் கொடுங்க சார், ஒரு 5 நாள் டைம் ரிக்கவர் பண்ணி நான் ஒரு 10 செட் பண்ணி கொண்டு போய் இது உங்கள் கதையோட மேட்ச் பண்ணி சீனோட சேர்த்து சொல்லுவேன். இது ஓகேவா சார்? இல்லை சார், இன்னும் இது ஓகேவா? அவர் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு சொல்லிவிடுவேன். இவர் சொல்லணும் சூப்பர் மாஸ்டர் அப்படின்னா தென் ஐ ப்ரொசீட். ஸோ அதுதான் சொன்னேன் எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு. அப்போ கூட எல்லோரும் கேட்ட பாரு, அங்கே யாரும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு யாரும் கேள்வி கூடாது. இப்போ என்ன வேணால் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இது பிடிக்கலன்னு சொல்லுங்கள், வேறு தரேன். அந்த மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், இப்போ எனக்கு எஸ்எஸ்சி எங்கே பார்த்தாலும் சொல்லுவார், இவர் டைரக்டரே மதிக்க மாட்டார், அது பண்ண மாட்டார்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்கே பார்த்தாலும் சொல்லுவார். நான் தான் அப்புறம் எப்படி என்கிட்ட 5 படம் பண்ணாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. தெலுங்கில் அப்போ அட்ட பாஷை அவரே சொல்கிறார், தெலுங்கெல்லாம் பண்ணியிருக்கேன் அவர் கூட. இல்லை எங்க அப்போ மாத்திரம் எப்படி சார் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலையே, நீங்கள் அற்புதமான ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறீங்க சார் சித்ரா சார், நான் மாண்டான்னு சொல்கிறேன், நான் மடையனா நல்லா ஐயோ அற்புதம் சார், இது அப்படி பண்ணுவோம் சார், அதோட சேர்ந்து என்ன பண்ணலாம். நமக்கு கதைக்கு பின்னாடி உங்கள் பின்னாடி தானே வந்துட்டு இருக்கேன், டேரக்டர் பின்னாடி தான் வரேன், பின்னாடியாக போகிறேன், ஓடுறேன், முன்னாடி ஓடினா படம் ஃப்ளாப் ஆகிடுமே. அது எனக்கு தான் நஷ்டம், என்னுடைய சாப்பாடு சார். அது எப்படி நான் விடுவேன்? ஸோ உங்கள் பின்னாடி தான் நான் வரேன். அதனால் உங்களை திருப்திப்படுத்திட்டா கதையை திருப்திப்படுத்தின மாதிரி, கதை உங்களை திருப்திப்படுத்தணும், அது என் வேலை, அதுதான் நான் பண்ணேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ சார். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு இவ்வளோ நேரம், அந்த 2 மணி நேரம் வந்து நேரம் போனதே தெரியாமல் போச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸு. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தி படங்களையும் பல படங்கள் பண்ணவர் தான் விஜயன் மாஸ்டர். மீண்டும் ஒரு முறை அடுத்த கலைஞரோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.